வந்த உடனே உங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணன் கூட சேர்ந்துக்கின்னு மாமா. ஹலோ பாய் ஆல் பெஸ்டியா. பாய் ஆல் பெஸ்டியா ஒன்றும் புரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக அது அவங்கெல்லாம் போய் பரமா வீட்டெலாம் பார்த்து எதனா ஒரு விசேஷனாக தான் போய் பார்க்க முடியும். அதேமாதிரி இப்போ ஒரு விசேஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. எங்கள் அப்பாவோட தம்பி வீடு வந்து தம்பி பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து அண்ணன் ஆமாம் வீடு கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அதுதான் இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி வாங்க போகலாமா? தாத்தா பாட்டி நான் முக்கியமா வந்து யாரை பார்க்க போற சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாத்தாவை தான். தாத்தா பாட்டி இவங்க ரெண்டு பேருக்காக தான் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து போறேன். தாத்தா லவர் அவங்க. ஆமா, தாத்தாவும் வந்து என் மேல வந்து ரொம்ப வந்து பாசமா இருப்பாங்க. அதனால வந்து எனக்கு தாத்தாவே ரொம்ப பிடிக்கும், ஆயாவையும் வந்து அதே மாதிரி ரொம்ப வந்து பிடிக்கும். சரி வாங்க போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாட்டி வீட்டுக்கு போக வந்து பஸ் வந்து ஏறி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருந்தது பஸ்ஸெல்லாம் போய். ஏன்னா சுற்றி நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோம், மற்றவங்க வீட்டுக்கு விழுப்புரம் பார்த்தோன்னா நம்ம வண்டியிலே வந்துடும். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வண்டியிலே பஸ்லேயே போவோம். போல் 3 பஸ் மாறி போகணும். அதான் அங்கே பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஆமாம், அழகாக ஜன சீட்டில் உட்காந்து வெளியே ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம். அம்மா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க? பார்க்குறேன் பஸ்ஸில். இதில் வந்து நாங்கள் எப்பயுமே கூரை வீட்டில் தான் இருப்போம். கூரை வீட்டில் தான் இருப்போம். புது வீடு கட்டிக்கு வந்தாங்க இல்லையா, அது வந்து பார்க்க நல்லா வீடு. அம்மா வந்து பிறந்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி மெட்டு வீடு கட்டி புதுசாக வந்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிட்டு பிறகு தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணி போய் குழந்தை தான் பெற்று அது குழந்தை பற்றி பெற்று அது மட்டும் தான் கட்டினாங்க. கொல்லு பேத்தியே பார்த்துட்டாங்க. ஐயா எப்படி இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆயாவும் தாத்தா எல்லாரும் வந்து பார்த்தாச்சு. தாத்தா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறாரா? சரி சரி வாங்க. வந்த உடனே விசேஷத்துக்கு வந்து கிளம்புறாங்கப்பா. அம்மா நீங்கள் பார்த்தீங்களா உங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்த கூரை வீட்டை? உண்மையிலுமே மறக்க முடியாது இந்த வீடு. நாங்கள் 5 பேர் பிறந்து வாழ்ந்து கட்டி கொடுத்த இடமே இந்த இடம் தான். அதுக்கப்புறம் இடிச்சு நிறவி தண்ணி தெளிச்சு வச்சுக்கிறாங்க கோலம் போடுறதுக்கு. ஆயா வந்து திட்டமாக கட்டி விட்டாங்க. போதும், எத்தனை வருஷம் கூரை வீட்ல இருக்குது. என்ன கலர் ஆயிட்ட? நான் ஏன் கலர் ஆயிட்டேன்? நான் கருப்பாயிட்டு நீங்கள் தான் கலர் ஆகிட்டீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரண்யா என்ன பார்த்தா கலரா தெரியுதா இல்லை ரம்யா பார்த்தா கலரா தெரியுதான்னு சொல்லிட்டு எல்லாமே அழகு தான். என்ன வந்த உடனே உங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணன் கூட சேர்ந்துக்கின்னு எதுவும் ஆரம்பிக்கல மாமா. ஹலோ பாய் ஆல் பெஸ்டியா. பாய் ஆல் பெஸ்டியா ஒன்றும் புரியலையே. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் பார்த்துல ஜாலியா இருக்குது. போயிட்டு வரோம். பாய் ஐயா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. காலைங்காட்டியுமே வந்து கிளம்பிட்டோம். சரி வாங்க போகலாமா? சரி போயிட்டு வரேன்யா. போயிட்டு வந்தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போய் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பத்தாத்துக்கு வந்து பூங்காரகம் வந்தது பார்த்தியா. அது எங்கள் ஊர் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொடி கட்டினாங்க, அதுக்கு தான் பூங்காரகம். செல்லையத்தம்மா, துரைதம்மா, கூத்தாண்டு சாமி, இது 3 சாமி வந்து கொடி கட்டினாங்க. நாங்கள் வந்து காப்பில் ஆட்டுக்கணும்னு தெரியல. ஆனால் சாமி திருநாங்க வந்து நம்ம ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சாமி வருஷம் வருஷம் தான் போகிறோம். வருஷம் போனால் 3 நாள் திருநா 2 4 நாள் திருநா தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருக்க மாட்டோம். நம்ம அதேமாதிரி இந்த வருஷமும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்போ காப்பில் ஆட்டா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணுமா? அப்படிலாம் இல்லை, காப்பு வைக்கும்போது நம்ம இருக்கணுங்க. அதுமாரி அம்மா வீட்டுக்குலாம் யாரும் போனீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், யாராருக்கெல்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு போனால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போன சார் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டோம். டாடா பாய்.